அன்பே சிவம். பருவதமலை சக்ஸஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள். இந்த பதிவு உப்பு தியான முறை, உப்பு வேண்டுதல் முறை, உப்பு சாவித முறை. நீங்கள் என்ன வேண்டினாலும் என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஒரு ரகசியமான ஒரு பதிவு தான் அன்பே சிவம். இதுதான் உப்பு தியான முறை, உப்பு தியான முறை. உப்பு எதை கேட்டாலும் கொடுக்கும். பணம் வேண்டுமா, பதவி இது என்ன நெகட்டிவ் தாட் உங்களுக்கு என்ன தேவை மாற்றும். இது ஒவ்வொரு பிரச்சனையை தீர்க்கும். உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் கொடுக்கும். சுகபோக வாழ்க்கை தரும். நிறைய பேருக்கு இது ஷேர் பண்ணல. ஏன்னா லைஃப் சக்ஸஸ் ப்ரோக்ராம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணி வச்சிங்க. ஏன்னா சின்ன சின்ன விஷயம் வாழ்க்கை முரண்பாடு இல்லாத ஒரு என்ன கேட்டாலும் கொடுக்கும். அப்படின்னு மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமா, பதவி வேணுமா, பணம் வேணுமா, நிறைய அதே வேணும்னாலும் கொடுக்க ரகசியத்தை சொல்கிறேன். எல்லா மனநிலையும் எல்லாம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு பரிகாரம் தான் இது. பவர்ஃபுல்லான ஒரு பரிகாரம். நான் கோவில் நடத்துகிறேன், நான் வாக்கு சொல்கிறேன், எனக்கு யாரோ கட்டு போட்டிருக்கிறாங்க, கோவில் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறேன், எதுவாக இருக்கட்டும், இந்த பரிகாரம் அவ்வளோ வேலை செய்யும். நீங்கள் இதை பார்த்துன்னு இருப்பீங்க. ஒவ்வொரு நபரும் ஒரு பிரச்சனைக்காக பரிகாரம் ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. ஆனால் இந்த எபிசோடு பத்தாது. யூடியூப் ஆரம்பித்ததிலிருந்து இன்று வரை இந்த பவர்ஃபுல்லான பரிகாரம் ஒவ்வொரு விஷயத்திற்காகவும் ஒவ்வொரு நபருக்காகவும் அவரவருடைய வாழ்க்கை மாற்றின்னு இருக்குது. நான் நிறைய பேர் சொல்லியிருப்பேன். நீங்கள் யூடியூப்பில் உப்பு வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. நீங்களே உப்பு கையில் வச்சு வேண்டி தண்ணியில் கரைங்க, உங்களுடைய பிரச்சனை அனைத்தும் சரியாக்கப்படும், சரி செய்யப்படும் அப்படின்னு. யூனிவர்சல் நீங்கள் எதை கேட்குறீங்களோ, எதை நினச்சி கேட்குறீங்களோ அதை தரக்கூடிய ஒரு ரகசியம் தான் யூனிவர்சலுடைய ரகசியம். பிரபஞ்ச சக்தியோட கூடியது தான் இதனுடைய ப்ராசஸ். அதனால் ஒவ்வொருவரும் அவரவர் பிரச்சனைக்கு அவரவர் சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் இந்த பரிகாரத்தை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வேண்ட கிடைக்கும். அன்பே சிவம். நம்பிக்கையோட வேண்டுங்க. உப்பு குலதெய்வத்தை வழிபடப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் தீரும். குலதெய்வம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லைங்க லைஃப்பில். திருமண தடை, எப்பேற்பட்ட பிரச்சனையும் சரி செய்யும். தொழில் பிரச்சனையை தீர்க்கும், நோய் பிரச்சனை தீர்க்கும். நான் ஏன்னா இது எங்கே இருக்குது அப்படின்னா, இதுதான் பருவதமலை அடிவாரத்தில் இந்த நாங்கள் இருக்கிற ஏரியா திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம். இந்த லைஃப் சக்ஸஸ் ப்ரோக்ராமில் நிறைய பருவதமலை கடலாடினாவே எல்லாருக்கும் நிறைய பேர் பாருங்கள். சூப்பராக இருப்பீங்க, சுபிச்சு பாருங்க. இந்த பருவதமலை கடலாடியில் ஆதி சிவ முருகாலயம் அப்படின்னு ஒரு முருகாலயம் இருக்குது. எல்லா பரிகாரம் பண்ணிட்டும் இந்த கோவிலுக்கு போகிறாங்க. அடுத்தது இந்த பரிகார மையம் எங்கே இருக்குது அப்படின்னா, கடலாடி பஸ் ஸ்டாண்டிலே இருக்குது. நிறைய பேர் ஏன்னா ஒரு சூழ்நிலைக்கு தந்தார் போல், ஏன்னா நிறைய என்னால் வரவே முடியல, தடை எப்பேற்பட்ட தடையாக இருக்கட்டும், திருமண தடையாக இருக்கட்டும், வேலை தடையாக இருக்கட்டும், பண தடையாக இருக்கட்டும், மன பிரச்சனையாக இருக்கட்டும். ஏன்னா மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க தேவையில்லை. மனசே சரியில்லாமல் நீங்கள் என்ன வேண்டினாலும் என்ன கிடைக்க போகுது? குருவருள் இருந்தால் திருவருள் கிட்டும். அவசியம். இந்த பதிவு ஏன் நான் இந்த விலாவரி உங்களுக்கு போனால் நம்பிக்கைக்காக தான் இந்த பதிவு. ஏன்னா நீங்கள் நம்ப மாட்டேன்றீங்க உப்பு என்ன தான் வேலை செய்ய முடியும் மாதிரி. நீங்கள் வேணாதானே தெரியும் உப்பு என்ன வேலை செஞ்சது. ஒவ்வொருவருக்கும் ஒரு மிராக்கள் வேலை செஞ்சுருக்குது. மிராக்களாக பணம் கிடச்சிருக்குதுங்க. திடீர்னு நான் கடன் கட்டுறதுக்கு எனக்கு ஒரு 5 லட்சம் வேணும் அப்படின்னு மாதிரி வேண்டியே 5 லட்சம் கிடச்சிருக்குது. வேலை கிடச்சிருக்குது. திருமண தடை எப்பேற்பட்ட கிரக தோஷங்கள், அது ராகு கேதுவுடைய தோஷமாக இருக்கலாம். அது எப்பேற்பட்ட பூர்வ ஜென்மத்துடைய டிஎன்ஏடைய வேலை செய்யறது இந்த உப்புடைய ப்ராசஸ். நீங்கள் எந்த அளவுக்கு மனசார மானசீகமாக குலதெய்வத்தை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் வேண்டி இதை ஃபாலோ பண்ணுறீங்களோ அவ்வளோ மிராக்கள் இருக்குது. அவரவர் சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல், அவரவர் கிரகத்துக்கு தகுந்தாற் போல். ஒரு சிலருக்கு ஒரு வாரத்தில் ரிசல்ட் கிடைக்கும், ஒரு சிலருக்கு ஒரு மாதத்தில் ரிசல்ட் கிடைக்கும், ஒரு சிலருக்கு 90 நாள் ரிசல்ட் கிடைக்கும். அவரவர் கர்மாவளி பிரகாரமே ப்ராசஸ் ஆகும்.
இந்த பதிவில் நான் ஏன் உங்களுக்கு இது போடக்கூடாது, இருந்தாலும் உங்களுக்கு நான் ஏன் போடுறேன் அப்படின்னா, எப்படியாவது நம்பிக்கையோடு நீங்கள் வந்து பரிகாரம் ஃபாலோ பண்ணுவீங்க, நீங்கள் செய்வீங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனை நீங்களே தீர்த்துவீங்க, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அனைத்தும் சரியாக்கப்படும். ரொம்பவே சூப்பராக இருக்கணும். என்னுடைய தாட்டு எல்லாமே என்னென்னா, நம்மளை எவ்வளோ நாள் வந்து கடவுள் கொண்டு போகிற தெரியாது, இருக்கிற வரையில் ஏதாவது வந்து மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஒரு விஷயத்தையும் வந்து நான் எடுத்து போடுறேன். நல்லா வேண்டுங்க, உங்கள் பூஜை ரூம்லேயே வேண்டலாங்க, வேண்டி தண்ணியில் கரைங்க. கரைய தண்ணியில் கரைக்கும் போது அது எந்த அளவுக்கு உப்பு கரையுதோ அதே போல் உங்களுடைய பிரச்சனை கரையப்படும். நிறைய பார்த்துருப்பீங்க, நீங்கள் வந்து டிஎன்ஏ வேலை செய்யணும்னா உங்களுடைய பூர்வீகம், அம்மா அப்பாவுடைய பூர்வீகம், அதே மாதிரி வந்து அம்மாவுடைய பூர்வீகம், அப்பாவுடைய பூர்வீகம், அதோடைய குலதெய்வத்தோடைய ஃபாலோ பண்ணிவிட்டு போய் திருச்செந்தூர் முருகர் கோயிலில் போய் அன்பே சிவம் பௌர்ணமி பருவமலை சக்ஸஸ் குருஜி அன்பு கடற்கரையில் குளிச்சுட்டு அப்போ கந்து ஸ்ரீ பில்லி சுனி அவள் செய்வனை உடல்நிலை கோளாறு தொழில் தடை வியாபார தடை திருமண தடை என்னெல்லாம் நினைக்கிறேன் எல்லா தடையும் வந்து நிவர்த்தியாக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் தான் வந்து ஃபாலோ பண்ணோம். எப்படி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா லைஃப் சக்ஸஸ்னுடைய ஆஃபீஸில் ஒவ்வொருத்தரும் யார் வந்தாலும் சரி எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரு மகா ரகசியத்தை பற்றி தான் வந்து இந்த ஒரு பதிவு. இது உப்புல அவ்வளோ வேலை செய்யும். என்ன பிரச்சனைன்னு நினச்சாலும் அந்த பிரச்சனை அனைத்தையும் சரி செய்ய இது கொடுக்கும். அவ்வளோ வந்து பாசிட்டிவான ஒரு ப்ராசஸ் தான் இந்த லைஃப் சக்ஸஸ்னுடைய ஆஃபீஸில் ஃபாலோ பண்ணி அனுப்புது. நீங்கள் பாருங்கள், நீங்களும் உப்பு வச்சு வேண்டுங்க, உப்பு வச்சு வேண்டி தண்ணியில் கரைங்க, பிரச்சனை எல்லாம் தீர்வும். இது ஒரு மகத்துவமான ஒரு ப்ராசஸ். அவர்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை தீர்ப்பதற்காக ஆனால் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணி கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு கொடுக்கும். ஏன்னா பிரபஞ்ச ரகசியமே ஒரு ரகசியம்தான். அந்த நமக்கு உடலில் வந்து 7 சக்கரம் இருக்குது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாதகம், விசுத்தி, ஆக்னேயம், சரஸ்ரா. இந்த சக்கரம் வேலை செய்யறதுக்கு உப்பு அவ்வளோ வேலை செய்யுதுங்க. உப்புக்கு அவ்வளோ பவர் இருக்குது. நீங்கள் எங்கேயாவது வந்து வெளியில் போயிட்டு வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வரும்போது ஏதாவது உனக்கு மன கஷ்டமாக இருக்குது அப்படின்னா உடனுக்குடன் உப்பு எடுத்துகிட்டு தலையை சுற்றிட்டு ஒரு பாத்திரத்தை கால் பதியிற மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் வந்து வதன்னு தண்ணியை வந்து ஊற்றிட்டு இந்த சுத்தனை உப்பு உள்ளே போட்டுட்டு பாதத்தை வைங்க. உச்சந்தல் இருந்து அப்படியே உள்ளங்காலில் வந்து ப்ராசஸ் வந்து தண்ணியெல்லாம் இறங்கும். அதை அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். செஞ்சு பாருங்களேன், உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை இருக்குது, எப்படி தான் வந்து ரிலீஃப் ஆகுது அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் போட்டால் போதுங்க. அடியனுடைய ஒரு வேண்டுகோள் என்னென்னா, நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன் சாமி இந்த மாதிரி வந்து யூடியூப்பில் வரல அப்படின்னு. அதுதான் இப்போ ஷார்ட்ஸ் வீடியோலாம் போட்டிருக்கிறேன். நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குறவங்க வந்து யூடியூப்பில் போய் பெரிய வீடியோலாம் இருக்கும். நிறைய எலுமிச்சம்பழம், பச்சை கற்பூரம், லவங்கப்பூ, நான் சொல்லாத விஷயமே இல்லைங்க. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கனாவே நீங்கள் உங்கள் லைஃப்பை மாறத்தை நீங்களே வந்து தெரியும். அவசியம் யூடியூப்பில் போய்ட்டு லைஃப் சக்ஸஸ் தெரப்பி வந்து டைப் பண்ணாவே வரும். சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் பண்ணி வைங்க. நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். எப்படியாவது வாழ்க்கையில் அவங்க முன்னேறணும், தடைகளிலிருந்து வெளியே வரணும், பிரச்சனையிலிருந்து வெளியே வரணும், அவங்க பிரச்சனை சக்ஸஸ் ஆக்கணும். அதனால் இந்த கான்செப்டினுடைய ஒரு முக்கிய நோக்கமே. இதை பார்க்குறவங்க நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணால் போதும். அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு வழியை பிறக்கம் இல்லையா, அதுதான் சால்ட்டு சக்ஸஸ் தெரப்பி அப்படின்னு மாதிரி இதனுடைய நேமே வச்சுருக்கிறேன். சூப்பராக வேலை செய்யும், சுபிட்சமாக வேலை செய்யும். என்னை வந்து ஃபாலோ பண்ணுறவங்க வந்து அது எத்தனை வருஷம் ஆனாலும் திருப்பி வந்து வருஷத்துக்கு ஒரு முறை வராங்க, 6 மாதத்துக்கு ஒரு முறை வராங்க, 3 மாதத்துக்கு ஒரு முறை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்கன்னா அந்த பரிகாரம் அவ்வளோ வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஒரு முறை வந்து டச் ஆகிட்டாங்கன்னா நம்மளை ஃபாலோ பண்ணினே இருக்காங்க. அது வந்து சாமியாரங்களாகட்டும், இல்லை வந்து ஜோசியராகட்டும், இல்லை இல்லறத்தில் இருக்கிற யாராக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின் மாதிரி நோக்கத்தில் தானே இதனுடைய பதிவு எல்லாமே. உப்பு உங்கள் வாழ்க்கையை மாற்றும், பிரபஞ்சம் உங்களுக்கு கேட்டதை தரும், யூனிவர்சல் மாதிரி ஒரு ப்ராசஸ் எதுவுமே இல்லை. சூப்பராக நல்லதை நினைங்க, நல்லதே ஃபாலோ பண்ணுங்க. உண்ணும் உணவு உடல் மட்டும் சேரும், எண்ணும் எண்ணம் எங்கும் சேரும்.
அதனால் இந்த பதிவை பார்த்துட்டு வாழ்க்கையில் நீங்கள் எப்போ முருகர் கோயிலில் உப்பு போட்டிருப்பாங்க, அதே மாதிரி வந்து மாரியம்மன் சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் உப்பு போட்டிருப்பாங்க. அப்போ ஏதோ ஒரு காரணம் இருக்குது இல்லையா? அதனால் நீங்கள் நல்லா இருப்பீங்க, சூப்பராக இருப்பீங்க, சுபிட்சமாக இருப்பீங்க. ஹரி ஓம் தத்த நம்ம